குமரி அஞ்சல் நேயர்களுக்கு வணக்கம். குமரி மாவட்டத்தில் குற்றச் செயல்களை தடுக்கும் நடவடிக்கையில் புதிதாக பதவி ஏற்று இருக்கும் எஸ்பி ஸ்டாலின் பேட்டி. பொது மக்களின் குறைகளை தீர்க்க வாரந்தோறும் புதன்கிழமை அன்று குறை தீர்க்கும் முகாம் நடைபெறுகிறது. மேலும் பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி பொதுமக்கள் என்னை நேரில் சந்தித்து குறைகள், புகார்கள் சம்பந்தமாக மனு அளிக்கலாம். புகார் மீது 15 நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் ரேசன் அரிசி கடத்தல், கந்துவட்டி பிரச்சினை, கேரளாவில் இருந்து வரும் இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் கொண்டு வராமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்க 8122223339 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார். சுதந்திரமாக செயல்பட முடியல, இசைகளுக்கு முடியல. இவங்க தான் முடிவு பண்றாங்க இந்த கேஸ் இந்த செக்ஷன் போடணும் இல்லாமல் எக்ஸ்பர்ட் மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, குலசேகரன் ஸ்டேஷன் லிமிட்ல இருந்து அந்த லிமிட்ல இருந்து சித்திரங்கோடுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷங்கள் முன்னாலெல்லாம் ஈவினிங் இன்ஸ்பெக்டர்ஸு அப்புறம் எஸ்ஐஸ்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்க. இவங்க யாரையும் அடிக்க வேண்டாம், விரட்ட வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இம்மாரெல்லாம் இவங்க போயிட்டு வந்தாலே பாதி ரவுடிஸ் அது மாதிரி போவோம். அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. பட் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நான் பத்திரிகையாளரோட முதன்மை தூணா தான் கருதுறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், சப்டிவிஷன் ஒர்க் பண்ணும் போது மேக்சிமம் நான் பத்திரிகையாளர்கள் அவங்கள சார்ந்துதான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா பத்திரிகையாளர் தான் ஒரு நிஜமா ஒரு காவல்துறை மீது எந்தவித விமர்சனம் இருந்தாலும் அந்த விமர்சனம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு விமர்சனம் வைப்பீங்க. அது நேர்மறையான விமர்சனமா இருந்தாலும் சரி, அது எதிர்மறையான விமர்சனமா இருந்தாலும் சரி. எதிர்மறையா இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு காவல்துறை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நேர்மறை விமர்சனம் இருந்தா கூடுதல் இன்னும் கவனம் எடுத்து இன்னும் பெட்டரா ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஏன் இந்த மீட்டிங் நாங்க கண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சோன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் நான் ஒர்க் பண்ண டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், சப்டிவிஷன் ஆகட்டும், ரிப்போர்ட்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டர்ஸோட சேர்ந்து இணைந்து நிறைய கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நிறைய நல்ல நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கோம், நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க நான் பழைய டிஸ்ட்ரிக்ட் ஆகட்டும், கோயம்புத்தூர் சிட்டி ஆகட்டும், நீங்க அங்க ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க அவேர்னஸ் சம்பந்தமா, நிறைய இஷ்யூஸ் சம்பந்தமா, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தமா. உங்களை ஏன் இன்னைக்கு மீட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கிற விஷயங்கள் என்னென்ன சட்டவிரோதமான செயல்கள் நடக்குது, பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, காவல் நிலையங்கள் போனா உடனடியாக அவங்களோட கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்களா, ஸோ உங்களோட அப்சர்வேஷன் என்ன, உங்களுக்கு எந்த வகையில நம்ம பொதுமக்கள் நலன்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும், பெட்டரா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களோட கன்சர்ன் என்ன இருந்தாலும் சரி, உங்களோட போலீஸ் சார்பா உங்களுக்கு எந்தெந்த குறைகள் இருக்கு சார், இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சட்டவிரோத செயல்கள் நடக்குது, இது எல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட கன்சர்ன் எது வந்தாலும் நீங்க இப்போ நேரடி அதை கார்மிசூல் மேலோட்டானா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றதை என்ஷூர் பண்ணலாம். நம்ம தக்கரை ஸ்டேஷன், கொச்சியோடு ஸ்டேஷன் லிமிட்ல சித்திரங்கோடு பஸ் அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சமான லாரிகள் அந்த ஏரியால இருந்தது கேரளாவுக்கு நிறைய ரீச் பண்றாங்க. ஆனா ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா கண்ணு மூடித்தனமான ஆக்சிடென்ட். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எல்லா டிரைவரும் போதையில போறாங்க. நேற்று கூட ஆர்கா பள்ளிக்கூடம் இருக்கு, இந்த பள்ளிக்கூடத்து பக்கத்துல ஒரு கடை இருக்கு. இந்த கடையில தினமும் ஒரு டாஸ்மார்க் மாதிரியே நைட்டு 7 மணில இருந்து 9 மணி வரை பல பிரைவேட் கடை. அந்த கடையில உள்ள ஸ்கூல் இருக்கு, அவன் வில்லேஜ் ஆபீஸ் இருக்கு, அது உள்ள யாருமே கூட நேற்று கூட அந்த பிள்ளைங்க பக்கத்துல தண்ணி அடிச்சுட்டு யூரின் போடுறாங்க. கேட்க போன இடத்துல அந்த ஆளுகளை அடிக்க போறாங்க. இது அந்த கடையில பார்த்து குலசேகரன் ஸ்டேஷனுக்கு பல முறை புகார் அளிக்கிறோம். அந்த பகுதியில எந்த ஆக்ஷனுமே எடுத்தது. இது ஒண்ணு முக்கியமா நீங்க எடுக்கணும். +24/7 அங்க லிக்விட் அவைலபிளா இருக்கு.
அங்கிருந்து தான் மற்ற இடங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அது வந்து ப்ரைவேட் பாராக இருந்தாலும் சரி அந்த பண்ணியிருக்கீங்க சார். பட் அதே டைம்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவேர்னஸ் வந்து பப்ளிக் அதிகமாக இருக்கு. பட் நீங்க அதை சேல் பண்ணது மேல ஆக்ஷன் எடுத்ததை வெளியே நிறைய ஃபோக்கஸ் பண்ணாதான் அந்த பயம் இருக்கு சார். ஸோ அது விஷயமா நீங்க ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ண டேட்ல நீங்க அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா அதை சேல் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் சார். அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்க ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்துல எல்லாம் ஷாப்ல ப்ராப்பரா வித்துட்டு இருக்காங்க. இப்பவும் வந்து நீங்க பஸ் ஸ்டாண்ட்ஸ் ஷாப்பும் சரி, ஸ்கூலும் சரி, காலேஜ் பக்கத்துலயும் சரி, அது எந்த வித பயமும் இல்லாம அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்கிறதுதான் நிஜம். அது குடிக்க வச்சிருக்காங்க, இதுதான் கேஸ் போடுறாங்களே தவிர கன்சியூமர் மட்டும் முடிக்கிறாங்க. யார் போலிமலை இப்படி 4 சோதனை சாவடி இருக்கு. அந்த சோதனை சாவடி வழியாக கேரளாவுக்கு கழிவுகளுக்கு கொண்டு வராங்க. ஹோட்டல் வேஸ்ட்டு, ஸ்டிக்கர் வேஸ்ட்டு, அப்புறம் மருத்துவ கழிவு, இதுதான் மெயின். அது இந்த செக் போஸ்ட் வழியாக கடந்து கொள்ள வருது. அவங்க பார்த்தாலும் அதை பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் உள்ளுக்கு வந்து மக்கள் போராடி பிடிக்கிறாங்க. அது எந்த சோதனை சாவடி வழுதுன்னு அது சிவியர் ஆக்ஷன் எடுத்தாச்சுன்னா குமரி மாவட்ட மக்கள் வந்து இந்த கழிவுகளை வந்து நீர்நிலைகள், குளம், ஆறு இந்த ஏரியாவில் நைட் போட்டு போயிடும். இதுக்கு இங்கேருந்து ரெண்டலுக்காக டெம்போக்கு நாங்கள் போகுது டெய்லி. அவங்க ஒரு கழிவு எடுத்து மாற்றுறதுக்கு வீக்லி 10,000 ரூபா கொடுக்குறாங்க. இங்கே என்ன ரீசன்னா பன்றிகளை வளர்க்குறாங்க. கேரளாவில் இங்கே வந்து ரீசன் எடுத்து பன்றிகளை வளர்த்து இந்த ரீசனை வச்சு அவங்க உணவு கொண்டு வரேன்னு கொண்டு வராங்க. ஆக்சுவலி அதுவும் கொண்டு வராங்க. அதுக்கு பேரை சொல்லி பிளாஸ்டிக் இதெல்லாம் நம்ம தோட்டியோட உள்ள ஒரு ஏரியாவில் ரொம்ப மோசமாக இருக்குது. வில்லுக்குடி பாலத்தோட உள்ள வரக்கூடிய நீர்நிலை குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. அது பக்கத்தில் ரொம்ப வேஸ்ட் இருக்குது சார். நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் சாருக்கு அனுப்புகிறோம். சிவியர் ஆக்ஷன் எடுத்து வந்து எந்த டைம் வந்தாலும் நேரடியாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 12 to 2 வந்தீங்கன்னா நேரடியாக வந்து எஸ்பியை வந்து பொதுமக்களும் சரி, ரிப்போர்ட்டர்ஸும் சரி, அதர் சமூக நல ஆர்வலர்கள் இருந்தாலும் இந்த நேரடியாக வந்து மீட் பண்ணலாம். எவ்ரிடே சரி, போலீஸ் சரி, அதர் டிபார்ட்மெண்ட் அதர் அதுக்கு மட்டும்தான் யாரு வந்திருக்கீங்க பிளஸ் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஆட் பண்ணி டிஎஸ்ஆர் ஆகட்டும், போட்காஸ்ட் ஆகட்டும், இம்பார்ட்டன்ட் அரெஸ்ட் பிளஸ் அதர் குட் ஒர்க் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம். ரொட்டீன் பேசிஸ்ல டே டு டே இன்ஃபர்மேஷன் என்னவோ அதை ஷேர் பண்றதுக்கு ஆல் ரிப்போர்ட்டர்ஸ் அடங்கி ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறோம். இனிய காலை வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ளேன். பொதுமக்கள் அனைவரும் எந்தவித சிரமமின்றி காவல் கண்காணிப்பாளரை தொடர்பு கொள்ளும் பொருட்டு பிரத்யேகமாக ஒரு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த எண் மூலமாக பொதுமக்கள் அனைவரும் நேரடியாக காவல் கண்காணிப்பாளருக்கு தங்கள் காவல் நிலையங்களில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் இல்லை புகார்கள் அல்லது சட்டவிரோத செயல்கள் நடைபெறுமாயின் நேரடியாக காவல் கண்காணிப்பாளரை அணுகி அந்த எண் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக காவல் கண்காணிப்பாளரிடமே அந்த புகார்களை வந்து அவர்கள் வந்து தெரிவிக்கலாம். அதேமாதிரி ஒவ்வொரு நாளும் பொதுமக்கள் ஏதேனும் மனுக்கள் இருப்பின், புகார்கள் இருப்பின் நேரடியாக 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் காவல் கண்காணிப்பாளரை நேரடியாக சந்தித்து அவர் குறைகளை வந்து தெரிவிக்கலாம். அதேமாரி மனுக்கள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து கொடுக்கலாம். அதேமாரி நிறைய வந்து கந்துவட்டி தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் வந்து தெரிவித்துள்ளார்கள். அதுபோல் கந்துவட்டி, போதைப்பொருள் சம்பந்தமான ஏதேனும் தகவல் இருப்பினும் இல்லை புகார் மனுக்கள் இருப்பினும் அந்த சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் நேரடியாக அணுகுவதன் மூலம் அவர்களுக்கு வந்து உடனடி தீர்வு அளிக்கப்படும். அதேமாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான, முதியோர்கள் தொடர்பான குற்றங்கள் அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பினும் நேரடியாக என் மூலமாக என்னை தொடர்பு கொண்டு தங்களது கருத்துக்களை, தங்களது புகார்களை வந்து பொதுமக்கள் வந்து தைரியமாக தெரிவிக்கலாம். தெரிவிக்கப்பட்டவரின் ரகசியம் வந்து காக்கப்படும். ஏனெனில் நீங்கள் நேரடியாக எஸ்பி மூலம் நீங்கள் தெரிவிப்பதன் மூலம் அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கணும். மேலும் உங்களோட ரகசியமும் காக்கப்படும். பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் வந்து ஆஸ் பர் பிஎன்எஸ்எஸ் ப்ரொசீஜர் படி 15 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் வந்து வீரியமிகு இன்ஃபர்மேஷனில் புகார்களாக இருந்தால் உடனடியாக வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கும். தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மீது உகந்த நடவடிக்கை எடுக்கும். வந்து அவங்க திரும்பவும் அதே மாதிரி சட்டவிரோத செயல்கள் இல்லை ரவுடிசம் அதில் ஈடுபட்டால் வந்து கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும். இல்லை அந்த கேஸ் சம்மந்தமாக எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரைவாக வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த ஃபைலிங் பண்ணி
ட்ரையல் எடுப்பதற்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். முக்கியமாக ஒரு 200க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளது. பெரும்பாலும் சிவில் நேச்சர் புகார்கள், இந்த சொத்து சம்பந்தமான புகார்கள், வேலைவாய்ப்பு மோசடி, அதுபோல் புகார்கள் வந்துள்ளது. பெட்டிஷன் மேலே நடைபெறுவது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் 12 o'clockலேருந்து 2 மணி வரைக்கும் நான் பொதுமக்களை நேரடியாக சந்திப்பேன். அது செக் போஸ்ட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆர் நிறைய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இனிமேலும் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுபோல் எந்தவித சட்டவிரோதமாக வராமல் தடுக்கிறது நடவடிக்கை எடுக்கப்படும். செக் போஸ்ட் அதுக்கென்று தனி துறை இருக்குது. அந்த துறையுடன் இனி தடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோசம் ஆல்ரெடி டைம் லிமிட் இருக்குது. அந்த டைம் லிமிட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பீடை மானிட்டர் பண்ணுறதுக்கோசம் இப்போ ஸ்பீடோ மீட்டர் விற்கலாமான்னு சொல்லிட்டு பரிசீலனை இருக்குது. அதை செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற மீட்டர்ஸ் ப்ளஸ் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறதை என்ஷூர் பண்ணிக்கிறோம்.